அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து ஓபிஎஸ் ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் அவரது ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவில் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று வெல்லமண்டி நடராஜன் அதிமுகவில் மீண்டும் ஐக்கியமாகி இருந்தார். தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியும் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்டாலின், தற்போது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் ஒவ்வொருவராக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார்கள். பின்னணி என்ன? விக்னேஷ், நீங்க குறிப்பிட்டதுபடிதான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று திமுகவில் இணைந்து விட்ட நிலையில் அவருடைய ஆதரவாளராக இருந்த முன்னாள் அதிமுகவினர் தற்போது மீண்டும் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் வைத்து சந்தித்து மீண்டும் கட்சிக்குள் இணைவதற்கான அந்த நடவடிக்கைகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. ஓ பன்னீர்செல்வத்துடைய தீவிர ஆதரவாளராக இருந்தவர் வடசென்னை மாவட்ட செயலராக அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவில் அதிமுக வடசென்னை மாவட்ட செயலராக இருந்தவர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி தற்போது அவர் அதிமுக பொதுச் செயலாளரை அவருடைய இல்லத்தில் வைத்து சந்தித்து மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சரான வெல்லமண்டி நடராஜன் நேற்று தன்னை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிற நிலையில கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியுடன் தற்போது வெல்லமண்டி நடராஜனும் உடன் வந்திருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களும் தற்போது மீண்டும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தாலும் அவர்கள் அவருடைய ஆதரவாளராக கருதப்பட்டவர்கள் தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்ள தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவிலேயே மீண்டும் இணைந்து கொள்வதற்கான அந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த சந்திப்பு மற்றும் இணைப்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக இருந்த கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்.